பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். என்னென்னா, இன்றைக்கி நான் நியாய விலை கடை, அதாவது ரேஷன் கடைக்கு இன்றைக்கி இந்த பொங்கல் தொகுப்புன்னு சொல்லி வாங்க போனேன். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். பொங்கலுக்கு மறுநாள் வாங்கினா கரும்பு 10 ரூபாய்க்கு வாங்கிடலாம். 10 ரூபா கரும்பு, ஒரு 10 ரூபா அரிசி, 10 ரூபா சர்க்கரை, அப்புறம் அவன் கொடுக்குறது மொத்தம் கணக்கு போட்டு பார்க்க வெறும் 65 ரூபா தான் வருது. இந்த 65 ரூபா பொருளை வாங்க 500 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு இந்த 65 ரூபா பொருளை வாங்க நிற்கும். அப்போ நம்மளை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை எந்த லெவலுக்கு ஒரு ஒரு சீப்பாக நினச்சிருக்காமன்னு நீங்களே பாருங்களேன். நம்ம தமிழ் கலாச்சாரம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றத்தான் எல்லா நாடும் விரும்புது. ஏன்னா நம்ம அவ்வளவு ஒரு பாரம்பரியத்தோடு வாழ்கிறோம். ஒரு அண்ணனாக இருக்கட்டும், மித்த எந்த நாட்டிலையும் இல்லை கலாச்சாரம் நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. நம்ம அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சாம்னு சொல்லி நம்ம ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். குடும்பம்னா என்ன, இந்த குடும்பம்னா என்னதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னா நம்ம தமிழர்கள் தான். ஆனால் நம்ம தமிழர்களை இந்த டிஎம்கேக்காரன் திராவிடத்துக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்மந்தம்? தயவு செஞ்சு தமிழர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அது எந்த ஜாதியாகனா இருக்கட்டும். உண்மையிலேயே எனக்கு என்ன வருத்தம்னா, தியாகி இமானுவேல் சேரனாக இருக்கட்டும், ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், ஐயா காமராஜராக இருக்கட்டும், இவங்க 3 பேரும் காந்தி நேரை விட பெரிய தலைவர்கள்னு என்னோட கருத்து. உண்மையிலேயே இவங்க 3 பேரும் இவங்களை விட பெரிய ஆளுங்க இவங்க 3 பேரும். ஆனால் இவங்க 3 பேர்த்தையும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே நம்மளை கொண்டு உட்கார வச்சு, உண்மையிலே இந்த ஜாதியை இவரை வச்சு அவரை பேச வைக்கிறது, ஏன் இந்த ஜாதிக்குள்ளே உள்ளவங்கள இவங்களெல்லாம் ஒன்று திரட்டியா, இது எல்லாமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட வேலை தான், வேறு யாருமே இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களே, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ இவரை அவரை பேச வைக்கிறது, அவரை இவரை பேச வைக்கிறது. அப்போ நம்மளை இந்த தமிழகத்தில் பெரும்பான்மை ஜாதி யாருன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம், மறவர் சமூகம், அப்புறம் நாடார் சமூகம். இந்த இந்த 3 சமூகத்தையும் ஒற்றுமையாக வாழ விட்டோம்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்க முடியாது. ஒன்று தமிழை யார் வேணால் ஆகிட்டு போட்டோம், ஒன்று இவர் ஆகட்டும் இவங்க. ஆனால் நம்மளை தான் ஒற்றுமையாக இருக்க விட மாட்டாங்களே. ஒன்று இந்த தலைவரை அந்த 2 இவங்களை வச்சு பேச வைக்கிறது, அப்போ இவன் வெறி ஆயிடுவான். இப்போ இவனுக்கு இந்த 3 பேர்த்தையும் ஒற்றுமையாக இருக்க விடாமல் தூண்டி விட்டு ஒரு என்ன சொல்கிறது, இவர் ஐயா முத்துராமலிங்க தேவரெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க அவரோட சொத்தை யாருக்கோ எழுதி வச்சாரியா. அவர் சொந்த பந்தத்துக்கே எழுதி வச்சுருக்கட்டும். அவர் சொந்த பந்தத்துக்கே எழுதி வச்சுருந்தால் கூட அந்த மனசு வந்துச்சே. ஆனால் இந்த ஈவேரா ராமசாமின்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் என்ன செஞ்சார், 72 வயசில், மக்களே என்னோடய சகோதர சகோதரிகளே கொஞ்சம் நல்ல இந்த 72 வயசில் 26 வயசு பொண்ணை இந்த சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்களோட சொம்பெல்லாம் சொல்லுவான். இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, நீ 72 வயசு ஆயிடுச்சுல, ஏம்மா உன் வயசு என்ன என் வயசு என்ன, நீ உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையோ நான் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறது பெரிய மனுஷத்தன்மையா? இல்லை உனக்கு 72 வயசில் நீ என்னையா அந்த பொண்ணு இது இதில் பெண் உரிமை என்ன இருக்குது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு அறிவு இல்லாமல் சொல்லுதுன்னா, நீ உனக்கு 72 வயசு முட்டாப்பைய ஒரு பெரிய மனுஷன், நீ இதை என்ன சொல்லணும்? ஏம்மா இது தப்புமான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறவன் நல்ல பெரிய மனுஷனா? இல்லை அந்த பொண்ணவே 26 வயசு பொண்ணவே கல்யாணம் பண்ணுறவன் அந்த பொண்ணுக்கும் ஆண்டவன் கொடுத்த உணர்ச்சிகள் இருக்குமா இருக்காதா? அப்போ நீ என்ன, அப்போ பெண்களை நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சொத்துக்காக அவங்க அடிமையாகி போயிடுவாங்க, சொத்துக்காக என்ன வேணாலும் இது பண்ணிடுவாங்கன்னு பெண்களை நீ எவ்வளோ சீப்பாக நினச்சிருக்க? இவரை ராமசாமி எல்லாம் பெரிய தலைவராக கொண்டாடணும்னா இதுக்கு காரணம் யார்? இந்த 3 சமூகம்தான். ஏன்னா இந்த சமூகம் என்ன சொல்கிறது, அந்த 2 சமூகத்தையும் குறைச்சி பேசுகிறது. பிறகு அந்த சமூகம் என்ன சொல்கிறது, இந்த 2 சமூகத்தையும் குறைச்சி பேசுகிறது. உங்கள் நீ எதுக்கு இவங்க 3 பேருமே நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவங்கயா? இந்த 3 இவங்க 3 தலைவர்களையும் நம்ம கொண்டாடணும், தமிழர்களாக நம்ம கொண்டாடி இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு ஒன்றுமே ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த பெண் இனத்துக்கே கேவலமான ஒரு கேடுகெடுதல் செஞ்ச ஒரு ஒன்றுக்கு மற்றவனை ஈவேரா ராமசாமின்னு ஒருத்தனை
அவனை போய் அவன் தான் பெண்ணு சமத்துவம். உண்மையிலேயே தமிழர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அதுவும் இந்த 3 சமூகம் இருக்கே, இந்த 3 சமூக மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஈவரா ராமசாமியை எதை பற்றியே யோசிக்கலையோ 72 வயசில் 26 வயசு பண்ணியே கல்யாணம் பண்ணியிருக்கையில் உனக்கெல்லாம் அறிவுரை சொல்ல என்ன தகுதி இருக்குன்னு நீ கேட்க வேண்டாமா? தமிழ் சமூகங்களே, நம்ம இந்த 3 சமூகம் மட்டும்தான் தமிழ் சமூகத்துக்கு முன்னோடியான சமூகம். இனிமேல் இந்த திராவிட சமூகம் இப்போவும் தென் தமிழகத்தில் நீ இங்கே வரேன், என் தலைவர் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? நாங்கள் எங்கள் தலைவர் ஏற்றுக்கிற சொன்னோமா? ஒருத்தன் தப்பாக பேசணுன்னே நீ எதுக்கு அவங்க தலைவர் தப்பாக பேசணுன்னு சொல்லி ஒருத்தனை அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளதில் இருந்தேனா வேறு எவனும் அதை பற்றி பேசுவானா? ஆனால் அவன் போட மாட்டான். ஏன் போட மாட்டான்னா, நம்ம 3 பேர் அடிச்சுட்டு சாவணுமே. நம்ம அடிச்சுட்டு செத்தா தானே அவனுக்கு வாழ்க்கையே. நம்ம 3 பேரும் நம்ம 3 சமுதாய மக்களும் அடிச்சுட்டு சாவணும். ஒருத்தனுக்கு ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது. ஒருத்தன் ஒற்றுமையாக இருந்தால் தான் இவனை வேலை நீ யாருன்னு சொல்லி அடித்து விரட்டி விட்ருவோமே. அப்படி விரட்டி விட மாட்டான். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை நம்ம மித்த எந்த சமூகமுமே நீ நல்லா தமிழர்களே தமிழக மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம 3 சமூகம் மட்டும்தான் அடிச்சுட்டு சாவும். நீ தமிழகத்தில் எங்கே வேணால் எடுத்துக்கோ. வட தமிழகத்தில் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஒரிஜினல் தமிழர்கள் வன்னியர்களும் பறையர் சமூக மக்கள் அடிச்சிட்டு சாகும். தென் தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம், முக்குளத்தோர் சமூகம், நாடார் சமூகம் அடிச்சுட்டு சாகும். ஆனால் இந்த இடையில இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தமிழனே கிடையாது, ஒரிஜினல் தமிழர்களே கிடையாது. இவனுங்க நம்மளை ஆட்சி பண்ணுவான். அதுக்கு காரணம் யார்? நம்ம ஒரு சில இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சில எச்சங்க அவன் வயிறை வளர்க்குறதுக்காக நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீர்கெடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால் அந்த சமூக மக்கள் அனைவரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்படணும்னு உங்களோட பணிவான பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறது. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஒழிப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தை. நன்றி, வணக்கம்.